மதிப்புக்குரிய அவைத்தலைவர் அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கின்ற திரு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாட்டு கிளை தலைவர் திரு ப. மாணிக்கம் அவர்களே, புகழ்மிக்க நாவலாசிரியர் திரு ஜெயகாந்தன் அவர்களே, லங்கை குடிமகன் ஆகிய திரு நயனார் அவர்களே மற்றும் மேடையில் இருக்கின்ற அன்பர்களே, இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு என்னை நண்பர்கள் வந்து அழைத்த போது இன்று நாளை காலை என் குடும்பத்தில் ஒரு பெரிய நிகழ்ச்சி இருந்ததால் நானே முதல் குடிமகனாகவும் முதிய குடிமகனாகவும் இருந்து நடத்த வேண்டிய பொறுப்பு காரணமாக இதில் வர முடியுமோ முடியாதோ என்று ஐயுற்றேன். அதனால் என்னை அழைத்தவரிடம் சொன்னேன், ஒரு பெரியவருக்கு, அதுவும் உலகமே அதிர்ச்சி அடையத்தக்க வகையில் உயிர் தியாகம் புரிந்த வீரருக்கு இரங்கல் தெரிவிக்கும் கூட்டத்தில் பெயரை போட்டுவிட்டு வராமற் போனால் அது என் ஆயுள் வரை என்னாலும் மறக்க முடியாத குற்றமாக இருக்கும், மக்களாலும் மன்னிக்க முடியாத குற்றமாக இருக்கும். அதனால் பெயரை போட வேண்டாம், நான் எப்படியும் வர முயற்சிக்கிறேன். என் குடும்ப விஷயத்தை விட இது எனக்கு முக்கியம் என்பதை நான் உணர்கிறேன். சுற்றுச்சூழ்நிலை காரணமாக தவறிழைத்து விடுவேன் என்று அஞ்சுகிறேன், என்னை விடுங்கள் என்று சொன்னேன். அதேபடி எப்படியோ சுற்றுச்சூழ்நிலை விலக்கிக் கொண்டு இங்கு வந்தேன். அதிலே அவசரமாக செல்ல வேண்டியதனால் நான் அழைப்பில் இல்லாத வந்தவன் முதல் பேச்சாளனாக இடத்தை ஆக்கிரமித்துக் கொண்டதற்காக அடுத்த பொறுப்பு வாய்ந்த கட்சிகளின் பேச்சாளர்கள் என்னை மன்னிக்குமாறு வேண்டுகிறேன். நண்பர் யாருக்கு இங்கே இரங்கல் தெரிவிக்க கூடியிருக்கிறோமோ அவர் எனக்கு அதிகம் பழக்கம் இல்லாதவர். ஆனாலும் அவரை பற்றி நான் அதிகம் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவருடைய இந்த கடைசி காலத்தில் அவர் மேற்கொண்ட நடவடிக்கை, ஒரு துணிவான போக்கு என்னை பெரிதும் கவர்ந்ததாதலால் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு இரங்கல் தெரிவிப்பதை எனது தவிர்க்க முடியாத கடமையாக நான் கருதுகிறேன். என்னை போன்று இந்திய நாட்டிடம் பற்று செலுத்த வேண்டிய ஒரு இந்திய தேசியவாதி, அதே நேரத்தில் மொழியும் இனமும் காரணமாக ஈழ தமிழரிடம் இரக்கமும் அனுதாபமும் அன்பும் கூட காட்ட வேண்டிய இரட்டை நிலையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதிரி மேடையில் பேசுவது ரொம்ப சங்கடம். ஈழத் தமிழருக்கு நிலைமை ஒன்றாக இருக்கலாம், அல்லது தமிழன் என்ற இன உணர்வுக்கு அப்பாற்பட்டு தேசிய சர்வதேசிய நிலையில் இருப்பவர்களுக்கும் ஒன்றாக இருக்கலாம். என் நிலை அப்படி அல்ல. லங்கையிலே பிற்காலத்தில் பெரும் புகழ் பெற்றிருந்த தந்தை செல்வநாயகம் அவர்கள், அமிர்தலிங்கம், வன்னியசிங்கம் போன்றவர்களெல்லாம் பார்லிமெண்டரி முறைப்படி கட்சி நடத்தி தமிழுக்கும் தமிழ் இனத்திற்கும் உரிமை தேட பாடுபட்ட ஆரம்ப காலத்திலே நான் அதற்கு உதவியிருந்தவன். அவர்கள் மாநாடுகளில் எல்லாம் நான் போய் கலந்து கொண்டு பேசியிருக்கிறேன். ஒன்றிரு முறை லங்கை அரசாங்கம் எனக்கு விசா கொடுத்துவிட்டு விமான தளத்தில் போய் நின்று கொண்டிருக்கிற போது விசாவை பறிமுதல் செய்துவிட்டது. ஒரு முறை கொழும்பில் ஏதோ போய் சாக்கு சொல்லி ஒரு வழக்கு போட்டு என்னை கோர்ட்டிலே கொண்டு போய் நிறுத்தியது. இவ்வளவு அடக்குமுறைகளுக்கும் ஆனால நிலையிலும் நான் அவர்களுக்கு ஆதரவு காட்டி வந்தேன். ஆனால் இந்த நிலையை மனதில் வைத்து பார்க்கிற பொழுது 15 முறை நான் லங்கைக்கு சென்று, நான் ஒரு தொழிலாளியாகவே தோன்றிய அரசியலில் வளர்ந்தவனாதலால் இந்தியன் என்ற காரணத்தாலும் ஒரு தொழிலாளி பாரம்பரியத்தைச் சேர்ந்தவன் என்ற காரணத்தினாலும் இந்தியா அங்கே தெற்கிலும் மேற்கிலும் உள்ள மத்திய மலைநாட்டிலும் உள்ள இந்திய தோட்ட தொழிலாளர்கள் மத்தியிலும் போய் அவர்கள் மாநாட்டிலும் தொழிலாளர் காங்கிரஸ் மாநாட்டிலும் கலந்து கொண்டு நான் லங்கை தமிழர்கள், ஈழத் தமிழர், இந்திய தமிழர் இரு சாராராலும் மதிக்கப்படுகிற ஒரு நிலையில் நான் இருந்தவன். இதே காரணத்தை சொல்லித்தான்
ராஜீவ் ஜெயவர்தனா உடன்படிக்கையை ஒட்டி நான் பேச வேண்டும் என்று மத்திய அரசில் இருந்த தமிழ் அமைச்சர்களும் நிலையத்தாரும் கூட என்னை வற்புறுத்தி நான், ஜெயகாந்தன், நண்பர் சோ போன்றவர்கள் அதிகமாக ஆர்வம் காட்டி அந்த உடன்படிக்கை உறுதியாக வேண்டும் என்று பேசினோம் என்றால் யாரையோ எதிர்த்தோ, யாரையோ பகைத்தோ, யாரையோ வெறுத்தோ அல்ல, ஈழத் தமிழர், இந்திய தமிழர் ஒன்றுபட்ட நிலை. எங்களுக்கு இருக்கிற இன்னொரு சங்கடம், ஈழத் தமிழருடைய பிரிவினை இந்திய தமிழருக்கு உதவிகரமாக இல்லை. அதனால் அவர்கள் கொஞ்சம் அந்த விஷயத்தில் மட்டும் ஒதுங்கி இருக்கார். எங்களுடைய கடமை அங்குள்ள இந்திய வம்சாவளி தமிழரையும் காக்க வேண்டும். ஈழத் தமிழரை இன உணர்ச்சி, மொழி உணர்ச்சி, நியாய உணர்ச்சி காரணமாகவும் ஆதரித்தாக வேண்டும் என்பதிலே தெளிவாக நாங்கள் செயல்பட வேண்டியிருக்கிறோம். அந்த ஒரு சங்கடத்தாலும் நான் சில நேரங்களில் பெரிய கஷ்டத்துக்கு ஆளாகி இருக்கிறேன். நான் கடைசி காலத்திலே லங்கைக்கு போன போதெல்லாம் சிங்களவர்களால் நடத்தப்படுகின்ற, அரசாங்கத்தால் நடத்தப்படுகிற பத்திரிகைக்காரர் என்ன வந்து தனி ஈழ நாட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்ட போதெல்லாம் அது சிங்களவர்களுடைய இனவெறியினுடைய எதிரொலி. அதை எதிர்க்க நான் கடமைப்பட்டிருக்கவில்லை, ஆதரிப்பதற்கு நான் அந்நிய நாட்டான் என்று சொல்லி நான் வந்து விட்டிருக்கிறேன். அந்த நிலையிலிருந்து பின்னால் நான் பின்வாங்கி கொஞ்சம் அதன்பால் அனுதாபம் காட்ட வேண்டிய நிலையும் எனக்கு ஏற்பட்டது. காரணம், 1983 இன்றைய நாள் வரை அங்கே சிங்கள செல்வாக்கில் உள்ள அரசாங்கத்தின் இராணுவப் படை தமிழர்களை வேட்டையாடி வருகின்றது. நம்முடைய பத்மநாபாவிடம் எனக்கு இருந்த ஒரு பெரிய பற்றுதல் என்னவென்றால், கொள்கை பிடிப்புடையவர். அது மட்டுமில்ல, இடதுசாரி மனப்பான்மையுடையவர். அவர் அந்த தமிழ் மாகாண அமைப்பை, ராஜீவ் ஜெயவர்தனா உடன்படிக்கைப்படியான அமைப்பை போராளிகளிலே சிலர், 2 குழுக்கள் ஏற்க மறுத்த போதும் அவருடைய பயமுறுத்தல் சூழ்நிலையிலும் கூட அவர் துணிந்து வந்திருக்கிறதே, கொள்கைவாதி அப்படித்தான் நடப்பான் என்பதற்கு நம்முடைய பத்மநாபா அவர்கள் சிறந்த எடுத்துக்காட்டாக இருந்தார். நீண்ட நெடுங்காலம் நான் லட்சியத்திலே பாடுபட்டு, லட்சியத்திலே ஈடுபட்டு நடைபோட்டு வருபவனாதலால் அது அவருடைய நிலை என்னை பெரிதும் கவர்ந்தது. அதுதான் அவருடைய உயிருக்கு கேடாக முடிந்தது என்பதை நான் உணர்கிறேன். அதைவிட இன்னும் கொஞ்சம் என்னுடைய அனுதாபமும் இரக்கமும் என் போன்ற இந்திய அரசியல்வாதிகளுடைய இரக்கமும் நேர்ந்ததே என்பதுதான். அது லங்கையின் விஷயமாக ஆகிவிடவில்லை. அவருடைய பிணத்தை தாங்கி நிற்பது இந்திய தமிழ் தாய், அவள் மடியிலே அவள் உயிர் விட்டார் என்கிற பொழுது அவருக்கு பெருமைதான் அது. ஆனால் எங்களுக்கு சிறுமை என்று நான் எண்ணுகின்றேன். எங்களிடத்தில் இப்படி ஒரு தியாகி உயிரை விட வேண்டிய நிலை ஏற்பட்டதில் நினைக்கும் போதெல்லாம் வேதனையும் வெட்கமும் அடைகின்ற நிலை எனக்கு ஏற்படுகிறது. ஆகவே அவருடைய மரணத்திற்கு நான் பரிபூர்ண முறையில் ஒரு தேசபக்தியுடைய இந்தியன், இனப்பற்றுடைய தமிழன், இந்திய இலங்கை, முழு இலங்கையினுடைய, முழு இந்தியாவினுடைய உறவை விரும்புகிற ஒரு சர்வதேசியவாதி, அந்த இலங்கையின் உறவு கூட ஈழத் தமிழருடைய அடிமைத்தனத்தில் அல்ல என்பதிலே தெளிவு படைத்த ஒரு அரசியல்வாதி என்பதிலே உறுதி கொண்டு, உரங்கொண்டு அன்பர் பத்மநாபாவுக்கும் அவரோடு உயிர் நீத்தவர்களுக்கும் என்னுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த பிரேதங்களுக்கு வரிசையாக அடுக்கப்பட்டிருந்த நாளிலே மாலை போடுவதற்கு காலை முதல் யோசித்து யோசித்து நான் தயங்கிக் கொண்டே இருந்தேன் அங்கு போவதற்கு. வயோதியின் காரணமாக துக்கத்தை தாங்கிக் கொள்ளும் சக்தி எனக்கு உடலில் இல்லை, குறைந்து கொண்டே வருகிறது, பார்வையும் குறைந்து வருகிறது. அதனால் நான் தயங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் முன்னாள் அமைச்சர் நண்பர் ராஜாராம் வந்து எனக்கு தைரியம் சொல்லி, நான் கூட வருகிறேன், வாருங்கள், உங்கள் கடமையை நீங்கள் செய்ய வேண்டுமே என்று என்னை அழைத்து வந்தார். அப்பொழுதுதான் அந்த பிரேதங்களுக்கெல்லாம் மாலை சூட இப்படி ஒரு வாய்ப்பு எந்த நாளில் கிடைக்கும். எனக்கு மற்றவற்றெல்லாம் நான் புக விரும்பவில்லை. லங்கை, குறிப்பாக ஈழத் தமிழர்களுக்குள்ள உள் பிரச்சனைகளிலே நான் புக விரும்பவில்லை. ஆனால் ஒன்றை மட்டும் நான் நினைப்பூட்டிக் கொள்ள விரும்புகிறேன். அந்த போராளிகளாகட்டும் புலிப்படையினாகட்டும், இங்கே ஒரு குழப்பம். போராளிகள் என்ற சொல்லுக்கும் புலிப்படை என்ற சொல்லுக்கும் கொஞ்சம் இடைவெளி இருப்பதாகவே நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த இடைவெளி இருப்பது தெரிந்தும் சில பேர் சந்தர்ப்பத்திற்கேற்ப இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி
ராஜதந்திரமாக பேசுகிறார்கள். எனக்கு அது புரியவில்லை. ஆகவே அதற்குள்ளே கூட நான் போகவில்லை. இந்த ரெண்டு தரப்பாருமே கொல்லப்பட்ட இந்த அணியைச் சேர்ந்தவர்களும் சரி, கொன்றவர்கள் யாராயிருந்தாலும் அந்த அணியைச் சேர்ந்தவர்களும் சரி, ரெண்டு தரப்பாருமே தனி ஈழ நாட்டு கோரிக்கையில் உடன்பாடுடையவர்கள் தான். ரெண்டு தரப்பாருமே அவசியமானால் வன்முறையின் மூலம் கூட அடைய வேண்டும் என்பதை வழிநடந்து வந்தவர்களும் கூட அதிலே. அப்படி இருக்கிற பொழுது இவர்களுக்குள்ளே ஏன் ஒருவர் மாற்றிக் கொள்ளக்கூடிய, அதுவும் குவியல் குவியலாக மாற்றிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு ஏன் பகைமை இருக்கிறது என்பது என் நெடுந்தொலைவில் இருப்பவன், அதனால் என்னால் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். இன்னொரு காரணத்தில் நான் நண்பர் மாணிக்கம் அவர்களுக்கோ ஜெயகாந்தன் அவர்களுக்கோ தெரியும், மற்றவர்களுக்கெல்லாம் நீண்ட நெடுங்காலம் நடந்த இந்திய விடுதலை போராட்டத்திலே வன்முறை ஈடுபாடு கூடாது என்ற உறுதி படைத்த காந்திய பரம்பரையில் காந்தியத்தின் தலைமை, காந்தியடிகளின் தலைமையை கொண்ட தேசிய காங்கிரசிலேயே ஈடுபட்டு வந்தவனாதலால், அதிலே உறுதியும் காட்டி வந்தவனாதலாலும் என்னால் இந்த மாதிரியான வன்முறையை எந்த நியாயத்தை முன்னிட்டும் எந்த தர்மத்தை முன்னிட்டும் கூட ஆதரிக்கிற மனோபாவம், துணிவு எனக்கு ஏற்பட மாட்டேன் என்கிறது. ஆனால் இதில் ஈடுபட்டிருப்பவர்களிடம் எனக்கு இரக்கம் உண்டு. அது புலிப்படையினராகட்டும் போராளிகள் ஆகட்டும் யாராயிருந்தாலும் அவர்களிடம் எனக்கு அன்பும் அனுதாபம் உண்டு என்பதை நான் சொல்லிக் கொள்வதற்கு பயப்பட வேண்டியதில்லை, வெட்கப்பட வேண்டிய அவசியமில்லை. ஆனால் இங்கே பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராயிருந்த போது அவரிடம் ஒரு நாள் இதை மனம் விட்டு பேசினேன். நீங்கள் ஏதேனும் இவர்களை சேர்த்து வைக்க முயலுங்களேன் என்று. அப்பொழுது அவர் ஒரு பட்டியல் கொடுத்தார். 9 அணிகள் இருக்கின்றன இதில் என்று பட்டியல் கொடுத்தார். அவரால் ஆனவரை முயன்றார் ஒன்றுபடுத்த. இவர்களை எல்லாம் டெல்லிக்கு அழைத்துக் கொண்டு போய் ஒன்றுபடுத்த முயன்றார்கள். பிரதமராயிருந்த ராஜீவ்காந்தியும் ஒன்றுபடுத்த முயன்றார். இவர்களை ஒன்றுபடுத்த முடியாமற் போனது ஒரு கஷ்டம். அவர்கள் ஒன்றுபடாதவாறும் பார்த்துக் கொள்ளும் தந்திரம் சிங்கள ஆதிக்கத்துக்கு இருக்கிறது. டிவைட் அண்ட் ரூல் என்று வெள்ளைக்காரன் காலத்திலே இங்கு கையாண்டார். ஆனால் அப்பொழுது அதை இவர் சொன்னார், ரஷ்ய எழுத்தாளர் டால்ஸ்டாய், 6 லட்சம் பேர் உங்களை அடிமைப்படுத்துகிறார்கள் என்று 30 கோடி பேர் சொல்லுகிறீர்களே, உங்களுக்கு வெட்கமா இல்லையா என்று அந்த கட்டுரையை காந்தியடிகள் பார்த்து அவரை பாராட்டி சரியான பாடம் சொல்லி சொன்னார். அப்பொழுது அவர் சொன்னார்கள், நாம் டிவைட் ஆயிருக்கிறோம், அவர்கள் ரூல் செய்கிறார்கள். நாம் பிரிந்திருக்கிறோம், அவர்கள் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் என்றார். அதனால் நம்மிடையில் அது ஈழத்தமிழராக நிலையில் நம்மிடையே ஏற்பட்ட பிளவும் கூட அவர்கள் ஆதிக்கத்துக்கு ஒரு பெரிய காரணம். ரெண்டு தரப்பாருமே ஒன்றுபட்டு போகப் போகிறார்கள் என்ற செய்தி கேட்டவுடனே அந்த ஒற்றுமைக்கு அடிப்படை என்ன என்று என்னால் தெரிந்து கொள்ள முடியாவிட்டாலும், சரியோ தவறோ, அதாவது புலிப்படையினரும் ஆட்சியினரும் ஒன்றுபட்டாலும் கூட இங்கு கொஞ்சம் அமைதியாக உறங்கலாமே, இருக்கலாமே என்ற நிலை ஏற்பட்டது. அப்படி ஒரு மயக்கம், ஒரு மாயை தோன்றி அந்த மாயை இப்போது எங்கு போய்க் கொண்டிருப்பது என்று பார்த்துக் கொண்டிருப்போம். எதுவா இருந்தாலும் நம்முடைய பத்மநாப அவர்கள் இந்திய பெண்ணை தான் மணந்தார் இல்லையா? அவர் பிறப்பால் நாட்டால் லங்கையரானாலும் மனைவியினுடைய உறவு காரணமாக இந்தியாவின் மாப்பிள்ளை அவர், இந்திய தமிழகத்தின் மாப்பிள்ளை. அந்த மாப்பிள்ளையின் மரணம் அடைந்ததற்கு வருந்தி அவருடைய ஆன்மா அமைதியடைய பிரார்த்தித்து அவரோடு சேர்ந்து உயிர் நீத்த எல்லாருக்கும் கூட எனது அஞ்சலியை தெரிவித்து அமைகிறேன். வணக்கம். இது மாதிரி